அவர் வந்து தேடி வந்து ஊடு கட்டுறதெல்லாம் நீங்க காட்டினாத ஒரு சைஸ் வந்து மறிக்காசரும் அவரும் வந்து பார்த்து அவருக்கு நாம சென்ன போன அரசாங்கத்தில் அவ போன அதுக்கு முதல் வந்து எல்லாம் பார்த்துக்கணும் அதுக்கு முதல் இந்த பொது பெருமனை அவருக்கு மனசு பாக்குறாங்க பார்த்துட்டு போனாங்க ஒன்றும் நடந்ததில்லை நமக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் இருப்பது வெள்ளம்பட்டிய சேதவத்தையில இந்த வெள்ளத்தின் பின்னரான இந்த துப்புரவு பணிகளை மிக மும்முரமாக இந்த நிறுவனத்தினுடைய அனுசரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனை வந்து சுரேன் சந்திர வந்து ஏற்பாடு செய்து இந்த இடத்துல வந்து இதை வந்து அவதானிச்சு கொண்டிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா மழைக்கு பின்னர் தூறல் அப்படின்ற மாதிரி இங்கே இந்த வெள்ளத்திற்கு பின்னர் அதிகமான குப்பை கூலங்களால் இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் உட்பட அதிகமான குப்பைகளால் நிரம்பி வழிகின்றது. எனவேதான் கொழும்பு மாநகர சபைக்கு வாகனங்கள் பற்றாக்குறை நிமித்தம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு அமைய இப்பொழுது ஜனனம் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் அதற்கு வியாவன் நிறுவனத்தின் மூலமாகவும் இப்பொழுது துப்புரவு பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. காலை வேலை முதல் இந்த பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பான முழுமையான விளக்கங்களை இப்போது என்னோடு பகிர்ந்து கொள்கின்றார் வியாவனுடைய சுரேன் சந்திர. வணக்கம் சுரேன் சந்திர. இந்த விடயங்கள் குறித்து சில விஷயங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வெள்ளம்பிட்டிய மெகடகொலன்னாவை சேதவத்தை ஆகிய இந்த பல பிரதேசங்களில் சுத்தப்பத்தம் செய்கின்ற அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கோம். கொழும்பு மாநகர சபை அதே போன்று இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வாகனம் பற்றாக்குறை, முக்கியமாக இந்த ஜேசிபி இயந்திரங்கள் இல்லாத குறையினால் ஒரு கிழமையாக குப்பைகள் வீதிகளில் அங்கங்கே வீசப்பட்டிருக்கின்றது. இதுக்காமே இந்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் வியாவன் அமைப்புக்கு அதே போன்று ஜனன மரக்கட்டளைக்கு எங்களுடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் கோரிக்கை விட்டதுக்காமே பீப்பிள் நியூஸ், ஷார்ட் நியூஸ், SIPL அதே போன்று வியாவன் ஜனன மரக்கட்டளை நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி கலாநிதி ஜனகன் அவர்களுடைய பூரண அனுசரணையுடன் இந்த ஜேசிபி எந்திரத்தை வாடகைக்கு எடுத்துவிட்டு இந்த குப்பைகளை அகற்றி கொடுக்கும் இந்த பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக 3 நாட்களாக செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அதற்கும் மும்முரமாக இந்த துப்புரவு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. தொடர்ச்சியாக 3வது நாளாக இந்த பணி இப்பொழுது இந்த வெள்ளம்பட்டியில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சேதவத்தையில. எனவே மீண்டும் நாளைய தினமும் தொடர்ச்சியாக இந்த பணி இடம்பெறும் என்பதாகத்தான் சுரேன் சந்திர வந்து அறிவித்திருக்கிறாரு. வெள்ளம்பட்டி உட்பட பல இடங்களில் ஒரே துர்நாற்றமா இருக்கு. இங்க நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் சொல்லி. எனவே இந்த துப்புரவு பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளம் போட்ட காலப்பகுதியில் நான் அதிகமான லைவ் வீடியோஸை என்னுடைய தளங்கள் மூலமாக உங்களுக்கு போட்டிருக்கேன். சில பேர் பார்த்துருப்பீங்க. அதனை தொடர்ந்து இப்ப பாத்தீங்களா இருந்தா ஜனனம் அறக்கட்டளை மூலமாக வந்து இங்க அதிகமான துப்புரவு பணிகள் தொடர்ச்சியா 3வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அது பற்றிய சில விஷயங்களை வந்து இப்ப இருக்கிற சகி கிட்ட கேட்டு பார்க்கலாம். சகி, நீங்க என்ன பண்றீங்க, என்ன நடக்குது? පොඩි වස්සක් මේ හරිය වතුර දෙනවා. මේ කාණුවේ මේ සුද්ධ කරන්නේ එහෙම නැහැ. පොඩි වැස්සකට උනත් එහෙම වතුර පිරීගෙන යනවා. කොහොමත් ඒ අනිත් පැතිවල එහෙම ගත්තොත් ඒ ටිකක් වයින්ඩ් ඕනේ නේද වතුරෙන් පිරෙන්න. මේ එහෙම නෙමෙයි, එහෙම පිරෙනවා. කොහොමත් මාස 2-3කට සැරයක් අපි යට වෙනවා. මාස 2 பொடி வசதிகளை தவியாட்ட வேணும். இந்த லேன்ல வந்து சரியான மீதி இந்த லேன்ல கொஞ்சம் தண்ணி மழை பெய்ஜஸ் இருக்கு. இந்த லேன்ல முன்னாடி இந்த வீட்டு பக்கத்துல இருந்து கான் ஒன்றிக்கு அந்த கான 4 அடி கான், அது 4 அடி கான்ல வந்து ஒன்றுமே பெய்து கொள்ளலாம். எங்களுக்கு இந்த லேன்ல இருக்கிறோம் அவ்வளவு பேரு. நாம கொஞ்சம் மழை பெய்ஜஸ் இருக்கு, இவ்வளவுக்கு 4 அடி தண்ணி இதுக்கு தான் நிறைய ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க தான் இந்த இதால தான் தண்ணி போட்டு அந்த தொங்கலால. அப்ப அந்த தொங்கலால போனா அங்கனுக்கு அப்படியே வந்து என்ன வந்து குடிச்சு கெட்டிக்கிறாங்க. அது கிளீன் பண்றதுக்கு இது வரைக்கும் ஒருத்தர் வந்ததும் இல்லை. சரி, அரசாங்கத்தை வரவே இல்லை, அரசாங்கத்தால வரவே இல்லை. வராங்கன்னு எவ்வளவு ப்ராஜெக்ட் சபா கேட்டு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கடிதம் எழுதி கொடுத்து எல்லாருமே எழுதி கொடுத்து சரியா அப்புறம் ஒன்றும் நடந்ததில்லை. இப்ப இந்த அரசாங்கத்துல சரி நமக்கு என்ன சார் நாம எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த லேன்லேக்கு அந்த காணம் மட்டும் நமக்கு சொல்லி தந்த பார்லமெண்ட் உறுப்பினர் யாரு? நீங்க ஓட்டு போட்டவங்க யாரும் இருப்பாங்க, பார்லமெண்ட் உறுப்பினர்களோ யாரும் அமைச்சர் யாரும் வரலையா? நீங்க வரல. நாங்க வந்து மறிக்காசரும் அவரும் வந்து பார்த்து அவருக்கு நாம சென்ன போன அரசாங்கத்துல அவ போன அதுக்கு முதல் வந்து எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு முதல் இந்த பொது பெருமனை அவருக்கு மனசு பாக்குறாங்க, பார்த்துட்டு போறாங்க. ஒன்றும் நடந்ததில்லை நமக்கு. அப்ப கொஞ்சம் மழை பெய்யாது. முதல்ல இந்த லேண்ட ஃபர்ஸ்ட் தான் தண்ணி நினைக்குது. பின்னாலும் அதுக்கும் பொருள்
அப்ப நமக்கு எதுக்கு வெளியே இருக்கையில சின்ன பசங்க இருக்காங்க புள்ள குட்டி இருக்க வீட்டுக்கு பாரு வீட்டுக்கு மழை பெய்ஞ்சிச்சு 2 அடி நம்ம வீட்டுக்கு தண்ணி அது மெயின் ப்ராப்ளம் நமக்கு அந்த கான் தான் அந்த கானை வந்து நமக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணி அப்படியே அதை உதிப்பு பண்ணி விட்டு அதை இலக்கி போய்த்துருவோம் சும்மா வந்து எட்டி பார்க்க சொல்லுவோம் வந்து சரி வரல எப்பயுமே வந்து இது பண்ணி மில்ல நமக்கு மில்ல அந்த கான் தான் பேச்சு 4 அடி கான் இப்போ அது பின்னுக்கு அதான் அவர் வந்து தேடி வந்து நீங்க காட்டினாத ஒரு சைட் சப்போர்ட் வந்து காட்டுறது எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் உதவியில தான் கொஞ்சம் சாதாரணமா கிடைச்சு நான் நீங்க கலப்பான் காணிக்குது பெரிய கதவில்லை நீங்க பேசுங்க போக வெள்ளம் பிட்டி போலீஸுக்கு இங்கே பாலத்துக்கு கீழே அன்சியாவத்துக்கு போறலேன்னு இருக்கிறேன் இங்கெல்லாம் வீடு அப்படியே ஃபுல்லா தண்ணி வந்து சேதமாகிக்கு என் வீடு நல்லாவே தாண்டு வெடிப்பு நீக்கி ஏழுமான இது உங்களுக்கு தாராயங்களும் உதவி ஒன்று செய்ய எலுமிந்தா சந்தோஷம் அடுத்த பக்கத்தில் ஊத்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஏழுமான இந்த எனக்கு ஒரு உதவியை செய்ய பாருங்க எனக்கு என்ன பேசுறேன் விளக்கம் அல்ல எனக்கு உதவி ஒன்று செஞ்சுக்கிங்க ஓட்டு போட்டவங்க வந்து பார்த்தாங்களா அவர் பார்க்கல இன்னும் வரல நான் ஓட்டு போட்டேன் யாருக்கு நான் போட்டேன்னு நினைவும் இல்லை நான் சொல்லுவேன் அதுல வந்து முந்திண்டே மறுக்கார் தான் அவர் வரல அந்த இவர் தானே ஜனாதிபதி மறுக்கார்தான் போட்டேன் அவர் வந்து பார்த்தாரு சாமணம் பேக் ஒன்று தந்தார் அரிசி தந்தாரு மற்ற இன்னும் சேதத்துக்கு பார்க்க கிராம சேவக சரி வரல இன்னும் நான் வந்து கொண்டு ஈக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க என்ன வந்து பார்க்கல எங்க வீட்டுக்கு 7 மிண்டா அவங்களோட தார் சரி உதவியில் 7 மிண்டா எங்கட விட்டு வசதி கொஞ்சம் கெட்டி தந்தீங்கன்னா போதும் நாங்கள் எப்பயும் தாழ்ற வீடு இதுதான் எப்பயும் தாழ்வோம் இந்த இது மட்டும் இல்லை சின்ன தண்ணி வந்தாலும் இது தாண்டு போகும் 7 மிண்டு சொல்லி ஒரு உதவி ஒன்று செஞ்சு இதாக்கணும்